ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அண்ட் பிவைக்கு பொறுத்தவரையில் நம்ம டாபிக் வைஸ்மே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா மருவு அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் இருந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் இருந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மருவு அப்படின்னா அதுக்குரிய டெஃபினேஷன் அண்ட் சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஓகேவா. எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஸோ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மருவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா. அதாவது நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வகையில் நம்ம சில நேரங்களில் சில சொற்களை சுருக்கி நம்ம சொல்கிறோம். அதை இலக்கண நெறிப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகேவா. அந்த மாதிரி நம்ம முழுமை இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண மாட்டோம் இல்லையா. தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஊர் பேர்கள் மட்டுமல்லாது வேறு சில சொற்களையுமே நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் வகையில் நம்ம சொல்வது உண்டு இல்லையா. அந்த மாதிரி சொற்கள் தான் மருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அண்ட் இதுக்கு இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா அதோடைய மறு பேர் நம்ம தஞ்சைன்னு சொல்லலாம். திருநெல்வேலி அப்படின்னா அதோடைய மறு பேர் நெல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. ஓகேவா. ஸோ இதில் கோவை அப்படிங்கிறது கோயம்புத்தூர், அதோடைய மறு பேர்னு சொல்லலாம். குடந்தை அப்படிங்கிறது கும்பகோணம். ஓகேவா. அதோடைய மறு பேர் தான் குடந்தை. அண்ட் இது பார்த்தோன்னா ஊர் பெயர்களுக்கு மட்டும்தான் மறு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா தமிழ் சொற்களுக்குமே ஒரு சில தமிழ் சொற்களுக்கு உண்டு. ஓகேவா. ஊர் பெயர்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது. தமிழ் சொல் அது என்ன சொல்லானாலும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், எந்தை அப்படிங்கிறது ஏதாச்சும் ஊர் பேர்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை. எந்தை அப்படிங்கிறது எம் தந்தை. ஓகேவா. அதோடைய மருவு பேர் தான் எந்தைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி போது அப்படிங்கிறது ஏதாச்சும் ஊருடைய பேரான்னு கேட்டோம்னா இல்லை. பொழுது அப்படிங்கிற வார்த்தை உண்டு இல்லையா. பொழுது அதோடைய மருவு பேர் தான் போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி சோநாடு அப்படிங்கிறது சோழ நாடு, அதோடைய மருவு பேர் சோநாடு. ஓகேவா. ஸோ இதுதான் மருவு அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. வாயில், வாசல். ஓகேவா. இல்லத்துக்குள் நுழையும் வழி அதுதான் இல்வாய் அப்படிங்கிறது. அதாவது இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படணும். ஆனால் அதனை வாயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வழங்குறோம். ஓகேவா. பொதுவாக இப்போ வாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அது இல்லத்துக்குள் நுழையும் வழி அப்படின்னா இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். பட் அப்படி சொல்லாமல் அதை வாயில் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குது. ஓகேவா. இல்வாய் அப்படிங்கிறது வாயில் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வழங்குது. ஓகேவா. இல்வாய் அப்படின்னு இருக்குது, வாயில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வழங்குறோம். அது இலக்கண போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதே இதை இந்த வாயில் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் நம்ம வாயில்னு பயன்படுத்துறது இல்லையா. வாசல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயன்படுத்துகிறோம். இந்த வாயில் அப்படிங்கிறத நம்ம வாசல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மருவு அப்படிங்கிறாங்க. ஸோ நார்மலாக அந்த நுழைவாயிலுக்கு பேர் என்ன அப்படின்னா இல்வாய் அப்படிங்கிறது தான். பட் அதை நம்ம இலக்கண போலியாக வாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் அந்த வாயில் அப்படிங்கிறதுமே நம்ம பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு தான் சொல்கிறோம் பெரும்பாலும். ஸோ அந்த வாசல் அப்படிங்கிறது வாயில் அப்படிங்கிறத வாசல் அப்படின்னு சொல்கிறத மருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர்கள் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த பிவைக்கில் இந்த எல்லா ஊர்களுமே இருக்கும். ஓகேவா. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஓகேவா. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் சரியான மரு பேர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. உதகமண்டலம் இதோடைய மறு பெயர் உதகை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ மற்றெல்லாம் பார்த்தோன்னா நெல்லை அப்படிங்கிறது திருநெல்வேலியுடைய மறு பேராக இருக்கும். அண்டு புதுச்சேரி இதோடைய மறு பேர் புதுகை கிடையாது. ஓகேவா. புதுவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா. புதுகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் இதுவுமே தவறான ஒன்று. அண்டு கும்பகோணம் இதோடைய மறு பேர் கும்பைங்கிறது கிடையாது, குடந்தை. நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. குடந்தை அப்படிங்கிறது தான் அதோடைய மறு பேர். அப்போ சரியானது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, வானவன் மாதேவி என்னும் ஊர் பேரின் மருவு எதுவென கண்டறிக. ஓகேவா. பாருங்கள், இதெல்லாம் வித்தியாசமானது. வானவன் மாதேவி என்னும் ஊர் பேரின் மருவு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு.
மானாம்பதி. ஓகேவா, பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குதுன்னு. வானவன் மாதேவி அப்படிங்கிறது மானாம்பதி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது தவறான ஊர் பேரின் மறுவே எழுதுக. தவறானது கேட்டிருக்காங்க. ஓகேவா, 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் தவறானது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அதாவது தஞ்சாவூர் அதோடைய மறுபேர் தஞ்சை அப்படிங்கிறது கரெக்டு தான். திருநெல்வேலிக்கு நெல்லை ரைட்டு தான். அண்டு புதுக்கோட்டைக்கு புதுகை. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். அப்போ மயிலாடுதுறைக்கு மயிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறானது. ஓகேவா, மயிலாடுதுறையுடைய மறு பெயர் மயிலை கிடையாது. அது என்னது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மறுவுச்சொல் சரியான இணைகளை கண்டறிக. மறுவுச்சொல் சரியான இணைகளை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, 1, 3, 4 வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சைதாப்பேட்டை இதுக்கு வந்து சைதை அப்படிங்கிறது இதோடைய மறுவுச்சொல் கரெக்டு. அடுத்தது கும்பகோணம் இதுக்கு வந்து குடந்தைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ இது வந்து தவறானது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் மயிலாப்பூர் இதுக்கு வந்து மயிலை. ஸோ ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் வந்துச்சு, மயிலாடுதுறைக்கு மயிலை அப்படிங்கிறது வந்து தவறு. ஓகேவா, அது வந்து மயிலாடுதுறை. ஓகேவா, மயிலாடுதுறை நல்லா நோட் பண்ணுங்கள். மயிலாடுதுறைக்கு தான் மயிலைங்கிறது வராது. ஓகேவா, மயிலாப்பூருக்கு வந்து மயிலை அப்படிங்கிறது வரும். இது வந்து கரெக்ட். ஓகேவா, ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மயிலாடுதுறைக்கு மயிலை கிடையாது, மயிலாப்பூருக்கு தான் மயிலை அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது திருநெல்வேலிக்கு நெல்லை. ஓகேவா, ஸோ இது வந்து கரெக்டு தான். அப்போது சரியான இணை வந்து நம்ம கேட்டுக்கிறது வந்து சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போது 1, 3, 4 இது எல்லாமே சரியில்லையா, ரெண்டாவது மட்டும்தான் தவறு. ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இருக்கணும். மயிலாடுதுறைக்கு மயிலைங்கிறது வராது, மயிலாப்பூருக்கு தான் மயிலை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுவுச்சொல் சரியாக பொறுத்து. ஸோ பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சைதை எப்படின்னா சைதாப்பேட்டை. அண்ட் இது ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் இது ரெண்டு வச்சு தான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, புதுகை அப்படின்னா புதுக்கோட்டைக்கு இங்கே வந்து இக்கு வருது, அதில் கையில் தான் முடியணும். புதுகை எப்படின்னா புதுக்கோட்டை, புதுவை எப்படின்னா புதுச்சேரி. ஓகேவா, நாகை அப்படின்னா நாகப்பட்டினம். அடுத்தது திருநின்றவூர் என்னும் ஊர் பேரின் மறுவு எதுவென கண்டறிக. திருநின்றவூர். ஓகேவா, ஸோ இது வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர் பிறந்த ஊர் இல்லையா, ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோடைய மறு பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, திண்ணனூர். ஓகேவா, திருநின்றவூர் இதோடைய மறு பெயர் திண்ணனூர். அடுத்தது குடந்தை என்பதன் மறுவு. குடந்தை டேஸ் என்பதன் மறுவு. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். கும்பகோணம். ஓகேவா, கும்பகோணம் இதோடைய மறுவு தான் குடந்தை. வித்தியாசமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது தவறான ஊர் பேரின் மறுவே எழுதுக. இப்போ தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாமா, அதாவது புதுச்சேரி அப்படின்னா புதுவை அப்படி தான் அதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டைக்குரியது. ஸோ உதகமண்டலம் உதகை ரைட்டு, மன்னார்குடி அப்படின்னா மன்னை அப்படிங்கிறது ரைட்டு தான். ஓகேவா, அதுக்கப்புறமா திருநெல்வேலி நெல்லை இதுவுமே கரெக்டு. தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான ஊர் பேரின் மறுவு சொல்லை தேர்ந்தெடு. சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, நாகப்பட்டினம் இதோடைய மறுவு நாகை அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு, மற்ற எல்லாமே தவறு. ஓகேவா, புதுக்கோட்டை எப்படின்னா புதுகை வரணும், புதுவைங்கிறது புதுச்சேரிக்கு வரணும். அண்ட் மயிலாடுதுறைக்கு மயிலம் கிடையாது. மயிலாடுதுறைக்கு ஆல்ரெடி பார்த்தோம் மயிலை அப்படிங்கிறதும் வராது, மயிலம் அப்படிங்கிறதும் வராது. ஓகேவா, ஸோ அப்போ இதில் சரியானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. ஸோ இது வந்து மறுவுச்சொல் கிடையாது, பட் இது வந்து ஊர் பேர்கள் வச்சு வரதுனால இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். செய்யுள்ள வரும் இல்லையா, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சேர நாடு தான் அப்படி வந்து குறிப்பிடப்படும். அடுத்தது சரியான ஊர் பேரின் மறுவு எது. ஸோ சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேவா, உதகமண்டலம் உதகை. ஸோ சொன்னேன் இல்லையா, இது ரெண்டு வச்சு தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. புதுக்கோட்டைனா புதுகை வரணும், புதுச்சேரினா புதுவை வரணும், என்று கும்பகோணம் குடந்தை. அடுத்தது தில்லை என அழைக்கப்படும் ஊர். தில்லை என அழைக்கப்படும் ஊர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், சிதம்பரம். ஓகேவா, சிதம்பரம் தில்லை நடராஜன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சிதம்பரம் அதுதான் வந்து தில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை,
திருநெல்வேலி, நெல்லை, கோயம்புத்தூர், கோவை, கும்பகோணம், குடந்தை. ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியானது தான். அடுத்தது நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி வந்து பாளையம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, பாளையக்காரர்களில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறமா பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள். ஓகேவா? ஸோ பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உண்டு இல்லையா? ஸோ அதில் பேரூர் வந்து பட்டினம் சுட்டு அழைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது தவறான இணை எதுவென கண்டறிக. தவறானது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஸோ தஞ்சை ரைட்டு, திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி ரைட்டு, அண்ட் புதுச்சேரிக்கு புதுவை வந்து வரணும் இல்லையா? அடுத்தது கோயமுத்தூர் என்பதன் மருவு எதுவென கண்டறிக. கோயமுத்தூர். ஸோ இதுக்கு வந்து கோவை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் இல்லையா? அதாவது கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுமே வந்து கோவன் புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. ஓகேவா? கோவன் புத்தூர்னு சொல்லுவாங்க. கோவன் புத்தூர் இதோடைய மருவு தான் வந்து கோயம்புத்தூர். கோவன் புத்தூர் இதோடைய மருவு தான் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த கோயம்புத்தூர் அதோடைய மருவு கோவை. ஓகேவா? அடுத்தது தவறான இணையை கண்டறிக. தவறான இணை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த புதுக்கோட்டை, புதுச்சேரி அதை வச்சு தான் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர், கோவை ரைட்டு, கும்பகோணம், குடந்தை ரைட்டு, உதகை ரைட்டு தான். புதுக்கோட்டைக்கு புதுகை வந்து வரணும். அடுத்தது மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. ஸோ மயிலை. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? மயிலாப்பூர் தான் ரைட்டு. மயிலைக்கு மயிலாப்பூர், மயிலாடுதுறை, மயிலாடும்பாறை வராது. இது வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. மயிலை, மயிலாப்பூர். அடுத்தது புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. புதுக்கோட்டை. ஸோ கை வரணும் இல்லையா, புதுகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஊர் பேரை மருவு எழுதுக. மன்னார்குடி. மன்னார்குடி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, மண்ணை. ஓகேவா? அடுத்தது கும்பகோணம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், குடந்தை இல்லையா? அடுத்தது திருநெல்வேலிக்கு நெல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது திருச்சிராப்பள்ளி. ஸோ இதுவுமே பார்த்தோம் இல்லையா ஒரு கேள்வியில், திருச்சி. அடுத்தது புதுகை என்னும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர். ஸோ பாருங்கள், ஒரு ஊர் கொடுத்துட்டு அதோடைய மருவுச்சொல்லும் கேட்பாங்க, இல்லைன்னா மருவு கொடுத்துட்டு அதோடைய ஊர் பேர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. ரைட்டா? அடுத்தது மருவு பேர் அல்லாத ஊர் பேரை கண்டறிக. மருவு பேர் அல்லாத ஊர் பேர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இல்லையா, வேலூர் அப்படிங்கிறது. ஸோ மற்ற எல்லாமே மருவு பேர்கள் தான். கோவை அப்படிங்கிறது கோயம்புத்தூர் அதோடைய மருவு, நாகை நாகப்பட்டினம் அதோடைய மருவு, உதகை வந்து உதகமண்டலத்துடைய மருவு, வேலூர் அப்படிங்கிறது மருவு பேர் அல்லாத ஊர் பேர் இல்லையா? அடுத்தது தவறான ஊர் பேரின் மருவு எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. கும்பகோணம், குடந்தைன்னு சொல்லிட்டு வரணும், மற்ற எல்லாமே ரைட். ஓகேவா? அடுத்தது இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல். அதாவது டைரெக்டாக மருவு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம நம்ம பார்த்தோம் இல்லையா டெஃபினேஷன், அதிலேருந்து கொடுத்துருக்காங்க. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? குடந்தை. அடுத்தது கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மருவை எழுதுக. ஓகேவா? தவறானது கேட்டுக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? கோயம்புத்தூர். ஸோ இதுக்கு வந்து கோவை. அதாவது தவறானதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மற்ற 3மே தவறானது, சரியானது இதுதான் வந்து சரியானது. கோயம்புத்தூர், கோவை இது மட்டும் தான் சரியானது. ஓகேவா? கொஸ்டின் வந்து மிஸ்டேக் இருக்குது. மற்ற 3மே தவறு. மன்னார்குடினா மண்ணைன்னு சொல்லிட்டு பார்த்தோம், கும்பகோணம் குடந்தைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அரியலூருக்கு அறிவே வராது. ஓகேவா? இப்போ இதில் கொஸ்டின் வந்து சரியானதுன்னு சொல்லிட்டு தான் கேட்கணும். சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஊர் பேர்களே மறுவு எழுதுக. சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை. ஸோ ஆப்வியஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் டி, சைதை. அடுத்தது மயிலாப்பூர். மயிலாப்பூருக்கு மயிலை இல்லையா? அடுத்தது செங்கல்பட்டு. இதோடைய மறுவு பெயர் செங்கற்பட்டு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? செங்கை. செங்கற்பட்டுடைய மறுவு பெயர் செங்கை. அடுத்தது உதகமண்டலம். உதகை பார்த்தோம் இல்லையா? அடுத்தது தஞ்சாவூர். தஞ்சாவூருக்கு தஞ்சை. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தெரிவு செய்க.
சரியான இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. புதுச்சேரிக்கு புதுவை அப்படிங்கிறது மட்டும் ரைட்டு, மற்ற எல்லாமே தவறு இல்லையா? அடுத்தது ஊர் பேரின் மறுவே எழுதுக, அதாவது சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. உதகமண்டலம் உதகை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர், மற்ற எல்லாமே தவறு. புதுச்சேரிக்கு புதுவை அந்த மாதிரி வரும். செங்கல்பட்டுக்கு இப்போ தான் பார்த்தோம், செங்கைன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூருடைய மறு பெயர் இல்லையா? அடுத்தது சைதாப்பேட்டைக்கு சைதை, தஞ்சாவூர் தஞ்சை, கும்பகோணம் குடந்தை, இதெல்லாமே பார்த்தது தான். திருச்சிராப்பள்ளி திருச்சி, புதுச்சேரிக்கு புதுவை வரும் இல்லையா? நாகப்பட்டினம் நாகை. அடுத்தது பொருந்தாச்சொல்லை கண்டறிக, பொருந்தாச்சொல்லை கண்டறிக. ஸோ இது வந்து மறு பேர் இல்லையா, ஊர் பேருடைய சிறப்பு பெயர்கள்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா? சிவகாசி அப்படிங்கிறது முத்துநகரம் தவறானது. முத்துநகரம் அப்படின்னா தூத்துக்குடி சொல்லுவோம் இல்லையா? சேலம் மாங்கனி நகரம் ரைட்டு, திருவண்ணாமலை தீபநகரம் ரைட்டு, மதுரை வந்து தூங்கா நகரம் கரெக்டு. தவறானது வந்து பொருந்தாதது, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது தஞ்சாவூர் தஞ்சை, இதெல்லாம் பார்த்துட்டோம். குடந்தை அப்படின்னா கும்பகோணம் இல்லையா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட் ஆகுது. அடுத்தது சரியான இணை, சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. திருச்சிராப்பள்ளினா திருச்சி, அதான் கரெக்டு. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை வரணும். மயிலாப்பூர் மயிலை. நாகர்கோவிலுக்கு நாகை வராது, நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை. அடுத்தது தவறான ஊர் பெயரின் மறுவு, தவறான ஊர் பெயர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெல்லை அப்படிங்கிறது நெய்வேலி கிடையாது, திருநெல்வேலி இல்லையா? ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்குது. அடுத்தது எந்தை, சரியான மறுவை எழுதுக. எந்தை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா? எம் தந்தை அப்படிங்கிறத எந்தை. ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம தந்தை அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். அடுத்தது சரியான ஊர் பேரின் மறுவு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு ஓகேவா? கும்பகோணம் குழந்தைங்க தான் ரைட்டு. ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. மயிலாப்பூருக்கு தான் மயிலை, அண்ட் புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும். அடுத்தது தவறான ஊர் பேரின் மறுவு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும் இல்லையா? அடுத்தது ஊர் பேரின் மறுவை கண்டறிக. உதகமண்டலம், உதகமண்டலம். ஸோ இதுக்கு வந்து உதகை. நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரிக்கு புதுவை வரும் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான இணையை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா? கோயம்புத்தூர் கோவை, இதை வந்து கரெக்டாக இருக்குது. திருவண்ணாமலைக்கு திருவானை வராது ஓகேவா? நாகர்கோவிலுக்கு நாகை கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நாகப்பட்டினம், அதுக்கு தான் நாகை வரும். புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை வரும். சரியானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்தது உதகமண்டலத்தின் மறுவு உதகை. அடுத்தது புதுகை, புதுகை இதோடைய மறு வந்து புதுக்கோட்டை. அடுத்தது மயிலாப்பூர் மயிலை வரும் இல்லையா? அடுத்தது தவறான ஊர் பேரின் மறுவு, தவறானது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். கோவை அப்படின்னா கொடைக்கானல் அப்படிங்கிறது கிடையாது, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது திருநெல்வேலிக்கு நெல்லை, மயிலாப்பூருக்கு மயிலை. அடுத்தது சரியான இணை கேட்டிருக்காங்க, சரியான இணை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கும்பகோணம் குழந்தை, இதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது சோநாடு என்பதன் மறுவு. சோநாடுக்கு சோழ நாடு இல்லையா? ஸோ எல்லாமே புக்கில் இருக்குது தான். அடுத்தது குடந்தை என்பதன் மறுவு, அதாவது குடந்தை என்பது எதனுடைய மறுவு? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கும்பகோணம். அடுத்தது சரியான ஊர் பேரின் மறுவு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி, கும்பகோணம் குடந்தைன்னு சொல்லிட்டு வரணும். தஞ்சாவூருக்கு தஞ்சை, உதகை அப்படிங்கிறது உதகமண்டலத்துடைய மறுவு. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது மறுவு பெயர் ஓகேவா? எது மறுவு பெயர்? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவை அப்படிங்கிறது தான். மற்ற எல்லாமே நார்மலாக கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி வரும். அடுத்தது தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார், இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இல்லையா? மயிலாப்பூர். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க.
மறு பேர் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. சரியான இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. நாகப்பட்டினம் நாகை அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே தவறாக இருக்குது. அடுத்தது அதே தான் நாகப்பட்டினம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நாகை. அடுத்தது பைம்பொழில் என்ற ஊர் பேரின் மருவு. பைம்பொழில். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, பம்புள்ளின்னு சொல்லலாம். பைம்பொழில் இதோடைய மறு பேர் பம்புள்ளி. அடுத்தது பூவிருந்தவள்ளி. பூவிருந்தவள்ளி. ஓகேவா, இதோடைய மறு பேர் கேட்காங்க, பூவிருந்தவள்ளி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, பூந்தமல்லி. ஸோ பொதுவாக நமக்கு பூந்தமல்லி அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து எதோடைய மருவு அப்படின்னா பூவிருந்தவள்ளி. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு சைடுமே வந்து படிச்சுக்கிறது முக்கியம். ஓகேவா, ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம் இல்லையா, ஒரு இதை கொடுத்துட்டு அது எதனுடைய மறு பேர்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இப்போ பூந்தமல்லி அதோடைய மருவு, அதாவது பூந்தமல்லி அதோடைய ஊர் பேர் அப்படின்னா பூவிருந்தவள்ளி, பூவிருந்தவள்ளி அதோடைய மருவு பேர்னா பூந்தமல்லி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பம்பொழில் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதோடைய மருவு பம்புளின்னு எழுதலாம். பம்புள்ளி அப்படிங்கிறது எதோடைய மறுபேர்னு கேட்டாங்கன்னா நமக்கு பைம்பொழில் அப்படின்னு சொல்லிட்டு எழுத தெரியணும். ஓகேவா, அடுத்தது சைதாப்பேட்டைக்கு சைதை, மயிலாப்பூருக்கு மயிலை. இதில் பாருங்கள், மயிலை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கணும், மை வராது, மயிலை. ஸோ அதான் கரெக்டு. அடுத்தது கோவன்புத்தூர், இதோடைய மருவு கேட்டிருக்காங்க. கோவன்புத்தூர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூர் அப்படிங்கிறதான். கோவன்புத்தூர் இதோடைய மருவு கோயம்புத்தூர். கோயம்புத்தூருடைய மருவு தான் கோவை அப்படிங்கிறது. ஓகேவா, கோவை. கோவன்புத்தூர் கோயம்புத்தூர், கோயம்புத்தூருடைய மருவு கோவை. அடுத்தது சோழநாடு என்பதன் மறு பெயர். சோழநாடு அப்படின்னா சோநாடு. ஓகேவா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டாக பார்த்து எழுதணும். சோநாடு. இது பாருங்கள், சேநாடுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உதகமண்டலம் உதகை. அடுத்தது பொருத்தமான இணையை தேர்க. பொருத்தமான இணை. சயின்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ தான். புதுச்சேரி அப்படின்னா புதுவை அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சிருக்கு, மற்ற எல்லாமே தப்பாக இருக்குது. அடுத்தது தேவக்கோட்டை, இதோடைய மறு பேர். ஓகேவா, தேவக்கோட்டை. சயின்ஸ் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, தேவோட்டை. தேவோட்டை, தேவக்கோட்டை அதோடைய மறு வந்து தேவோட்டை. இப்போ தேவோட்டை அப்படிங்கிறது எதனுடைய மருவு அப்படின்னா தேவக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வண்ணாரப்பேட்டை, இதோடைய மருவு. வண்ணாரப்பேட்டை, வண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, மண்ணை. அடுத்தது மன்னார்குடி, இதோடைய மருவு. மன்னார்குடி மருவு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, மண்ணை. பார்த்துக்கோங்க, மற்ற ஆப்ஷனுமே பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வராது. மன்னார்குடி அப்படின்னா மண்ணை. அடுத்தது தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது. தாமிரபரணி ஆறு. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, தன்பொருணை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கும். தாமிரபரணி தன்பொருணை. அடுத்தது திருநெல்வேலி நெல்லை. அடுத்தது திருமறைக்காடு என அழைக்கப்படுவது. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது. ஸோ இது வந்து வேதாரண்யம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம மருவு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட எல்லா கேள்வியுமே பார்த்துருப்போம். அண்ட் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு தெரியாத நிறைய ஊர் பேர்களுடைய மறு வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்துப்பீங்க இல்லையா. அண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போத்தோடய நம்ம வந்து படித்து இந்த ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.